எந்த தெய்வத்தை முதல்ல வழிபடுறோமோ இல்லையோ, இவங்களுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும் தான் மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஆமாங்க, நம்ம குலதெய்வ வழிபாடு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வம் அப்படின்னா யாரு? நம்ம முன்னோர்கள் தான். அந்த முன்னோர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள அப்பப்போ கரெக்ட்டா நம்ம செஞ்சிரணும். அப்பதான் அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையா கிடைக்கும். இல்லன்னா நமக்கு நிச்சயமா கிடைக்காதுங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு கண்டிப்பா வருஷத்துல 2, 3 முறையாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு வாங்க. அப்படி ரொம்ப தொலைவில் இருக்கீங்க, வர முடியாத பட்சத்தில் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு மனம் குளிரும்படி அவங்களுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு, பொங்கலிட்டு, படையலிட்டு, அவங்கக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. நம்ம தலைமுறையே வம்சாவளியே கண்டிப்பாக நல்லபடியாக சிறந்து விளங்கும். எங்கள் குலதெய்வத்தின் பேர் திரௌபதி அம்மன். சில பேர் குலதெய்வம் பேர் கூட தெரியாமல் இருப்பாங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்.